மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக எபிரேய புத்தகத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 59 பகுதிகள் முடிந்து 60வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது எபிரேய புத்தகத்துல 60வது பகுதிக்கு வந்திருக்கும். 2 பேர் புதிதாக வந்திருக்கிறபடினால ஒரு சின்ன எபிரேய புத்தகத்தை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் திரும்ப கூட வரல சொல்ல வரும். உங்களுக்கும் கூட மறந்துருக்கும் நிறைய பேர். ஏன்னா இது 60 வாரம் ஆயாச்சு. ஸோ இந்த 60 வாரத்துல அதுக்கு முன்னால உள்ளது ஞாபகம் இருக்குமா என்னவோ தெரியல. என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்ன எபிரேய புத்தகம் பவுலினால் எழுதப்பட்டிருக்கலாம். அதற்குண்டான ஆதாரங்களை கடந்த நாட்கள்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பவுல் அநேக யூதர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வந்தார். சின்ன ஆசியா பகுதிகளில் போய் யூதர்கள் இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மந்தையா பயங்கரமான கூட்டமாக வந்தார்கள். அந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மார்க்கத்தில் இயேசுவை பின்பற்றி வருகின்ற பொழுது அவர்களுக்கு பின்னாக மற்ற யூத மார்க்கத்தவர்கள், அதாவது அந்த யூத மதத்தின் மேல் ஒரு வெறி கொண்ட யூத ஜனங்கள் இந்த கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்களுக்கு பின்னாக வந்து அவர்களை, இது பத்தாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பத்தாது, மீண்டும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், மீண்டும் யூத முறைமைகளை நீங்கள் கையாள வேண்டும், பிரமாணங்களை கையாள வேண்டும், நம்முடைய முறைமைகளை விட்டு நீங்கள் திரும்பி செல்லக்கூடாது என்று சொல்லி இந்த எபிரேய ஜனங்களை, எபிரேயர்கள்னா யூதர்கள் என்று சொல்லி அவர்களை திரும்பவும் யூத மார்க்கத்துக்கு திருப்பினபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். நீங்கள் நினைக்கிற வண்ணமாக யூத மார்க்கத்தில் இருக்கிற எல்லா சடங்காச்சாரங்களையும் இயேசு நிறைவேற்றி விட்டார். ஆனபடினால் நீங்க திரும்பியும் யூத மார்க்கத்திற்கு போகாதுங்க. ஆசாரியர்களிலே மேலானவர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தவர், மோசேயை காட்டிலும் மேலானவர், வீட்டுக்கு அதிபதி, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆனால் கடைசி நாட்கள்ல தன்னுடைய குமாரன் மூலமாய் முழுமையாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் உள்ள பியூட்டி. இப்படி அநேக காரியங்களை கொண்டு வரும் பொழுது அநேக விசுவாச வீரர்களை குறித்து படித்தோம். ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு வீரர்களை குறித்து படித்துக் கொண்டு வந்தோம். கடைசியாக இப்ப நாம பார்த்து கொண்டிருப்பது தீர்க்கதரிசிகளின் விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியம்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசிகள்கிட்ட இப்படி சொல்லுனார். அவங்களுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்யும்படியாக சொல்லுகிறார். அதான் அவருடைய விசுவாசம் மேலான நம்மை காட்டு. இப்ப ஓசியா என்ற ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சொன்னார், ஒரு சோர மார்க்கத்தை உபச்சார ஸ்திரியை திருமணம் பண்ணுன்னார். நாம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் அப்படிலாம் சொல்லுவாரா? ஆனா அவன் விசுவாசித்தான். அதான் அந்த விசுவாசம். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட இஸ்ரேல், சீக்கிரம் நீ யூ வில் பி ஸ்கேட்டர்ட், நீ சிதறடிக்கப்படுவாய், லோகம்மி, உன் மேல நான் அனுதாபம், நோ கம்பேஷன், உன் மேல அனுதாபம் காட்ட மாட்டேன். அதாவது ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு உருப்பட மாட்டேன்னு பேரவை, நீ பைத்தியக்காரன்னு பேரவை என்று சொன்னது போலதான் ஓசியா கிட்ட அப்படி சொன்னார். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் அவர் சொன்னதை விசுவாசித்து அப்படியாக நமக்கு எழுதினார்கள். நாமும் விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நாள்ல இந்த தீர்க்கதரிசிகள்ல நான் உங்களோட இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ண விரும்புகிறேன். சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
விசுவாசமானது இதுதான் அது அடிப்படை வசனம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அதாவது நான் அதை ரீஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மனப்பாடம் பண்ணிக்காங்க. காணப்படாதவர்கள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவதே விசுவாசம். நீங்க பார்க்காமலே இருக்கலாம். இது நடக்குமா, என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குமா, நடக்காமலே இருக்கலாம், நடக்காதுன்னே நீங்க நினைக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள் தேவனுக்கு சித்தமானபடி நம்ம நினைக்கும் பொழுது காணப்படாதவர்கள் நிச்சயமா நடக்கணும் நீங்க நம்பணும். உறுதியா நம்புதே விசுவாசம். அது எங்க நடக்க போகுது அப்படி இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். இல்லாதவர்களை இருக்கிறவரை அழைக்கிற தேவன். அவரால் முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தேவனால் ஒரு மனிதன் பிறந்திருக்க வேண்டும். ஏன்னா தேவனால் பிறப்பவன் தான் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. சும்மா எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி இஷ்டம் போல வாழுகிறவர்களுக்கு அல்ல, மறுபடி பிறந்தவர்களுக்கு, தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயிக்க முடியும். மற்றவர்களால் முடியவே முடியாது. ஒரு குடிகாரன் இருக்கான், நியூ இயருக்கு சொல்லுவான் நான் குடிக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். நல்லா அப்படி நிறைய பேர் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு தான் பெரிய கமிட்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். அது சொந்த முயற்சியில செய்வாங்க. ஆனா நம்ம சொந்த முயற்சியில செய்யறது இல்லை. நீ மரிக்கணும் இயேசுவோடு. மரித்து உயிர் தள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் வந்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த பட்டியல்ல தீர்க்கதரிசிகளுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த வசனம் நான் ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கிறேன். இதுல 3 வகையாக தீர்க்கதரிசிகளை பிரித்து, சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பிற்கு பின்பு, இந்த 3வது குரூப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பாபிலோன்ல இருந்து திரும்பி எருசலேம் நகரத்திற்கு ஆலயம் கட்ட திருப்பி வந்த பொழுது ஆலயத்தை கட்டாம வீடு கட்டிட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டான். காரணம், அங்க ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அப்பதான் ஆண்டவர் 3 தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஆகாய், சகரியா, மல்கியா. ஆகாயை குறித்து பார்த்து விட்டோம். சகரியா தீர்க்க தரிசனத்துல 8 தரிசனங்கள் இருந்தது. இதனால 4 தரிசனங்கள் தாண்டி 5வதுக்கு பார்க்க போறோம். சகரியா புத்தகத்துல 8 தரிசனங்கள் நான் ஏற்கனவே சொன்னது. 8 தரிசனங்கள். அடுத்தது விரதங்களை பற்றி. ஃபாஸ்டிங் இருப்பாங்க வருஷந்தோறும். வருஷத்துல 3 மாசங்கள 3 முறை ஃபாஸ்டிங். ஏன்? அவங்க எப்பன்னா சிறையிருப்புல இருக்கும் பொழுது உபவாசம் இருந்தார்கள். அது பின்னால பார்க்கலாம். சோ இந்த 8 தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 வகையான விரதங்கள், ஃபாஸ்டிங், மேசியாவின் வருகை. இதுல இந்த முதல் 5 எண்ணத்தை பார்த்தாச்சு நம்ம. மிருது செடியின் நடுவுல மனிதன், 4 கொம்புகள், அளவு நூல் பிடித்த மனிதன், பிரதான ஆசாரியின் சுத்திகரிப்பு, ஒலிவ மரங்களும் பொன் குத்து விளக்குகளும் கடந்த வாரம் பார்த்தோம். இது முதலாவது தரிசனம். இதை நான் திருப்பியும் சொல்ல விரும்பல. 2வது தரிசனம் உங்க விளக்கத்துக்காக சொல்றேன். இந்த 4 நாடுகளுக்கு விரோதமாக தேவன் எப்படியாக செயல்படுவார். 3வது தரிசனத்துல அளவு நூல் பிடித்திருந்த ஒரு மனிதன். எருசலேம் அளக்க போறாங்க. ஆண்டவர் சொல்றான், நீ அளக்க வேண்டாம், அளவை விட அது பெரிதாக இருக்கும், அளவு தேவையில்லை, அதற்கு அப்பாற்பட்டு எருசலேமுடைய எல்லை இருக்கும். 4வது பிரதான ஆசாரியனை குற்றப்படுத்துறவன் சாத்தான். சாத்தான் எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளை, நாமெல்லாம் ஆசாரியர்கள் தான், நம்ம கழுகி சுத்திகரித்து பிதாவேக தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கு. நம்ம தேவனுக்கு என்று பரிசுத்தமா வாழும் பொழுதுதான் நம்ம குற்றப்படுத்துறதுக்குன்னு தான் அவன் நிப்பான தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இவன் யோசுவா ஒரு பிரதான ஆசாரியன். அங்க ஆலயம் கட்ட திருப்ப வந்திருக்கிறான். அவன் சொல்றான், இவன் அழுக்கு பிடிச்ச பைய, இவனை வச்சு ஆலயம் கட்ட போறீங்க. அதற்கான பதிலை பார்த்தோம்.
அப்புறம் கடந்த வாரத்துல ஊழியம் செய்வதற்கு நமக்கு ஒலிவ எண்ணெய், ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. இது கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் தமது மக்களுக்கு எவ்வாறு வல்லமையை கொடு, இதெல்லாம் நம்ம கடந்த வாரம் பார்த்து விட்டோம். சோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நாம பார்க்க விடுது 6வது பகுதி 7, 8. பூமியில் நேர்மையற்றவர்கள் தண்டிக்கப்படுவர் என்று போதித்த பறக்கும் சுருள். இந்த பறக்கும் சுருளை குறித்துதான் சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். சகரியா எழுதுகிறான். எதுக்கு எழுதுகிறான்? ஞாபகம் வச்சுக்கணும். தீர்க்கதரிசி எதுக்கு எழுதுகிறார்? ஆலயம் கட்ட வந்தவர்களுக்கு அப்படியே எதிர்ப்புகள் இருந்தபடினால அவர்களை உந்தி தள்ளுவதற்காக, வந்த பணியை செய்து முடிப்பதற்காக எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் இந்த ஆகாயும் சகரியாவும். ஆகை தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நீங்க வந்துட்டு மச்சு போன வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இல்ல, அதுக்கு நீங்க வரல, ஆலயம் கட்ட வந்தீங்க. வந்த வேலையை செய்யாதனாலதான் உங்க பூமி பொய்த்து விட்டது. மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, பொத்தல் பையில போட்டது போல போட்ட பைசா எல்லாம் போகுது. அதனால நீங்க போய் மலையில போய் மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. இன்னொன்னு சொன்னார், நீங்க ஆலயத்திற்கு பலி எல்லாம் கொண்டு வரீங்க, கை நிறைய கொண்டு வந்து காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா உங்க கரை பிடித்த கரங்களோடு நீங்க காணிக்கை கொடுப்பதனால நான் உங்களை அங்கீகரிக்கவில்லை என்கிறார். இதுல ஆகாயம். இப்ப சகரியா புத்தகத்துல ஆண்டவர் ஒரு பறக்கிற புத்தக சுருளை காண்கிறேன். தூதம் கேட்கா சகரியாட்ட, நீ என்னப்பா பாக்குற? பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும், இந்த கைக்கு 20, அகலம் 10 முழமுமா இருக்கிறது. இந்த சுருள் பூமியில அப்படியே பறந்து வருகிறது. அவர் என்ன சொல்றாரு? இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவார். ஆணையிடுகிற எவனும் அது மறுபுறத்தில் இருக்கிறதின்படி 2 பக்கம் எழுதப்பட்டிருக்குது, அழிக்கப்பட்டு போவார். இதுல பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் புஸ்தக சுருளில் எழுதப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் அங்க எழுதிருக்கு. சாபம் எழுதிருக்கு. அது எங்கெல்லாம் போகும்? திருடம் வீட்டுக்குள்ள போகும். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறான் வீட்டில் வந்து அவன் வீட்டுல தங்கி அதை அதன் மரங்களோடு அதன் கல்லுகளோடு கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்கு ஆண்டவர் இந்த பறக்கிற புஸ்தக சுருளை காண்பிக்கிறார்? இவங்க தண்டிக்கப்பட்ட, இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு சொல்லப்படுகிறதுக்கு காரணமே இவருடைய கீழ்ப்படியாமை, பாவம், உபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகங்கள், 10 கற்பனைகள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுனாலும் அவ்வளவும் அவன் செய்தான். அந்நிய தேவர்களை எருசலேம் தேவாலயத்துல கொண்டு வைத்து அவர்களுக்கு தூபம் காட்டினானுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எவெல்லாம் அப்படி இருந்தானோ, நீ அங்கேயும் பாபிலோன்ல போய் இருந்தாலும் சரி, இல்ல நீ எருசலேமுக்கு ஆலயம் கட்ட வந்தாலும் இந்த சாபம் உன் வீட்டுக்குள்ளையும் வரும். இந்த சுருள் துன்மார்க்கர்களை நியாயம் தீர்க்கும். நல்லா கவனிச்சுக்காங்க. நல்ல வேளை நாம தப்பிட்டோம்னு நினைக்கலாம். இது என்ன பண்ண போகுது? பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதில் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிப்பான். பொய்யான இடுகிறவன் திருடன். இந்த சாபம் ஏற்கனவே ஆண்டவர் இவர்களை சொல்லிதான் பாலுந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கூட்டி கொண்டு வரும் பொழுதே சொல்லிதான் கூட்டிட்டு
என்ன சொன்னாரு உபாகமத்துல? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். உபாகமம் முன்னாலே சொல்லி கூட்டிட்டு வந்தார். இந்த சாபம் அவர்களுக்கு இல்ல, நாமும் நம்முடைய தேவனை விட்டு அதுக்காண்டி விக்கிரகத்தை போய் கும்பிடணும்னு மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதை செய்தாலும் வேறே தேவர்களை பின்பற்றுவதற்கு சமம். நான் தான் கடந்த இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில சொன்னேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்க வணங்க மாட்டோம், எங்களுடைய தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவே, இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் உமக்கு முன்பாக நாம் உண்மை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். நமக்கு இது எப்படி பொருந்தும்? அங்கதான் கொண்டு வந்தோம் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி. ஒருவேளை நமக்கு சாத்தான் கொண்டு வந்து ஒரு சிலையை வச்சு நீ கும்பிடுன்னு சொல்ல போறது இல்ல. சாத்தான் நம்மளோட வாயில கெட்ட வார்த்தை பேசுமா? அப்ப அந்த நாவுல நான் இல்லைங்க, நான் ஆண்டவரை துதிக்கிற நாவு, இது தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த நாவுனால் தூஷண வார்த்தையை நான் பேச மாட்டேன்னு சொல்றதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல சொல்வதற்கு சமம். அவன் வாயில் அந்த வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளையோ தகாத செயல்களையோ குடியோ உபச்சாரமோ வேசித்தனோ எதுவானாலும் அது அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக விழுந்து வணங்குவதற்கு சமம். அது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். உடைய செவிகளை விருத்து சேதனம் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த செவி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற செவி. இந்த செவினால நான் ஆண்டவருடைய சத்தத்தை தவிர வீணான சத்தங்களை கேட்க மாட்டேன். அதான் ஆண்டவர் நமக்கு ஆண்டவரோடு பண்ணுகிற பொறுத்துல. இந்த நாவு இது தேவனை துதிக்கிற நாவு. கசப்பும் ரெண்டும் இருக்கக்கூடாது, ரெண்டும் ஆசீர்வாதமும் சாவும் இருக்கக்கூடாது. இந்த நாவுனால நம்ம துதிக்கிற நாவு. இந்த நாவு நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட, அல்லது தகாத வார்த்தைகளை பேசுறவங்க, சத்துரு போடுகிறது வார்த்தைகள். அதுவும் சரி, சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோ சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்குவதும் சரி. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார் சாபோன்னு. எரேமியா 26:6 நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடத்தை குறித்து அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சுதான் இல்லையா? கிமு 586 பாபிலோன் நேபுகாத் நேச்சர் அதை அடிச்சு 605 வரை அதை அடிச்சு தரமட்டமாக்கி சாபமாக்கி போட்டாரா இல்லையா? காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை. எந்த திருடனும் அதன் ஒரு பொறுத்து, அப்போ அவன் யாரா இருந்தாலும் சரி, அந்த பறந்து வருகிற சுருளுக்கு தப்பிக்க முடியாது. அது எந்த திருடனாலும் சரி, பொய்யான எடுக்கிறவன் அது வீட்டுல தங்கி அந்த வீட்டையே சாபத்திற்குள்ளாகும். இன்னைக்கு நான் வேத வசனத்தை கேட்கிறேன். இந்த வேத வசனத்தை கேட்டு ஆலயத்துல போய் கேட்டு வரேன், செய்தியை கேட்டு வரேன், எல்லாம் பெர்ஃபெக்டா வெளியே இருந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது
இந்த வார்த்தைகள் நம்முடைய வீட்டில இருந்து நம்மை நிர்மூலமாக்கி போடும். அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதன் மரங்களோடு அதன் கல்லுகளோடு கூட வீடையே it will completely destroy your house. That means destroy your family, destroy your children, destroy your generation. காரணம், நீங்க நினைக்கலாம் புஸ்தக சுருளுங்கிறது அதுல சாபம் மாத்திரம் இல்ல. புஸ்தக சுருள் என்பது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அங்கே சாபமும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு, கட்டளைகளும் உண்டு. இதுல சங்கீதம் 40 எழுதியிருக்கு பாருங்க. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. இந்த புஸ்தக சுருள் இப்பதான் நம்ம கையில இந்த மாதிரி பைபிள் இருக்குது, புக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு புக்கு. அந்த நாட்கள்ல சுருள் தான் இருக்கும், புஸ்தக சுருள் தான் இருந்துச்சு. தோரா புஸ்தக சுருள் தான், 2 பக்கம் 2 கம்பு இருக்கும், அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. தெளிவா சொல்லி இந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. எரேமியால பார்க்கும் பொழுது நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எழுது. எரேமியா அதனாலதான் முதல்ல அந்த ராஜா என்ன செய்துட்டான், எரேமியா முதல்ல எழுதுனது தீல தூக்கி போட்டான். திருப்பி எழுது, புஸ்தக சுருள் எடுத்து எழுது அப்படிங்கிற. எசேக்கியேல்ல பாருங்க, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. நிறைய வேதத்துல நிறைய இடங்களை புஸ்தக சுருளை பார்க்கலாம். எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல கூட புஸ்தக சுருளை குறித்து பார்க்கிறோம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது, அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. எல்லாம் இருக்குது. பரிசுத்த வேதாகம் என்பது ஒரு புத்தக சுருள். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நம்முடைய வீட்டுல அது இருக்கும். யார் வீட்டுல எல்லாம் இருக்குதோ அது சும்மா இருந்தா பத்தாது. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த பரிசுத்த வேதாகமும் சும்மா இருந்தா பத்தாது. இதை எடுத்து வாசிக்கணும், கீழ்ப்படியணும். இல்லைன்னா அதுல இருக்கிற சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில சுலபமாக கடந்து வரும். நிறைய பேர் பைபிள் எடுத்து வச்சு மெழுகுத்திரையை கொளுத்தி வச்சிருவாங்க. அவங்களுக்கு நினைப்பு அப்படி இருந்தா நம்ம வாசிக்கிற மாதிரி. ஹலோ, அது ஒரு நாள் நடப்பதில்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் உண்டு. உதாரணம் என்னன்னா, சிக்கனை வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சீங்கன்னா அது மாசக்கணக்கா சிக்கனா தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் நம்ம வெயிட் போட மாட்டோம். அதை எடுத்து எத்தனை நாள் ஆனாலும் அதை எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டாதான் நம்ம வெயிட் போடுவோம். அதே போலதான் வேத வசனமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த வேணும். இந்த வேத வசனம் ஒரு வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே it will change its character. They will be excelling in their studies and everything. ஒரு வீட்டுக்குள்ள வேதாகமும் மையமாக இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் சீராக அமையும். இது நான் பல வருஷங்களுக்கு முன்பாக நான் தயார் பண்ண ஒரு பிரசன்டேஷன். இது வேதாகமத்தை குறித்து. இந்த வேதாகமும் தேவனால் மனிதனுக்கு எழுதப்பட்ட அன்பின் கடிதம், மறந்து போகக்கூடாது. தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. தேவனே வேதாகமத்தின் ஆசிரியர். இதை வாசிக்கும் பொழுது நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, இது எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த லெட்டர். இட்ஸ் a letter from God. தேவன் தன்னுடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருந்தால்தான் கீழ்ப்படிய முடியும். இந்த தேவனால் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை வாசித்த என்னுடைய கண்கள் வேற காரியத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி
பொருத்தனை பள்ளி கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், பாவம் என்றால் என்ன, தேவனின் இலவச கிருபை என்றால் என்ன, பரலோகம் நரகம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, இவளை குறித்து போதிக்கும். உங்களுடைய வேற யாரும் நமக்கு இதை சொல்லி தர முடியாது. வேற யாரும் நமக்கு சொல்ல முடியாது. எங்க இருந்து வர்றோம்? only Christians can tell the beginning and the end. இலவச கிருபை, ரட்சிப்பு ஒரு நாளும் மறக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உன் நிலைமையை குறித்து உன்னை சித்தரிக்கும். ரட்சிப்பின் வழியை போதிக்கின்ற ஒரு சுருள் இது. பாவிகளின் இறுதி நிலையை எச்சரிக்கின்றது. உனக்கு பாதை காட்டும் வழி. விசுவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரும். அதன் தீர்மானங்களை மாற்ற முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்க. உன் நிலைமை என்னன்னு அங்க சொல்லும். இந்த வீட்டுக்குள்ள அந்த புத்தகம் அங்க அன்றைக்கு பறந்து வந்த புத்தக சுருளை போலதான் இதுவும். உனக்கு போதித்துக் கொண்டே இருக்கும் என்னென்ன காரியங்கள். நீ ரட்சிக்கப்படலைன்னா உன் முடிவு என்ன, நரகம்னா என்ன, ரட்சிப்புன்னா என்ன, இவைகளை குறித்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நீ ஒரு நாள் மாற்ற முடியாது. ஆண்டவர் மாற்ற மாட்டாரு. ரிட்டர்ன் எழுதினதுதான். இருளிலே பாதை காட்டும் வழி. பாவிகளுடைய நிலைமை என்ன என்பதை காட்டும். இது வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுக்குள்ள வேலையை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். நிறைய வீடுகள்ல பைபிளை வாங்கி அப்படியே வச்சிருவாங்க வருஷ கணக்கா. ஞாயிற்றுக்கிழமை போறதோடு சரி. மற்ற நாடெல்லாம் ஐம்புலன்களுக்கும் உலகத்தில் உள்ள காரியத்தை பார்க்கறதுலயே இருக்கும். நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வேதத்தை விசுவாசி. ஞானமானாய் மாறும்படி வேதத்தை வாசி. பரிசுத்தமாகும்படி வாசித்ததை அபியாசப்படுத்து. பாக்கியவானாய் மாறும்படி அதை தியானி. பிளீஸ். இட்ஸ் a wonderful teaching. நீ விசுவாசி. உன்னுடைய ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதனாலதான் நான் ரொம்ப எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க அதை ரொம்ப கட்டாயப்படுத்துவோம். பைபிளை தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் அதே மாதிரி நல்லா வாசிக்கிறாங்க. அன்னைக்கு என் பேர பையன், சின்ன பையன் வந்து சொல்றான், தாத்தா ஓசியா புக்கு யாரு தெரியுமா, என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நாம ஞானவானாய் மாறணும். அதை வாசித்ததை நீ பரிசுத்தமாகணும்னா அபியாசப்படுக்கலன்னா பரிசுத்தம். சும்மா வாசிட்டு நாலு ஒரு அல்லலியா பாட்டு, பெர்க்மன்ஸ் பாட்டு கையெல்லாம் போட்டு அடிச்சு தள்ளி சாப்பா கத்தி தள்ளி முடிச்சா அதை அபியாசப்படுத்து. நீ பாக்கியவானாய் மாற வேணுமானால் தியானி. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது உனது ஆகாரம். சமயங்கள்ல சோர்ந்து போகும் பொழுது உன்னை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தும். நீ வழி தெரியாமல் தப்பி போகும் பொழுது உன்னுடைய வழிகாட்டும் ஜிபிஎஸ், பயணியின் கையேடு, விஞ்ஞானிக்கு வழிகாட்டும் கருவி. எப்படி ஒரு பிளைட்டோ அல்லது எதுனாலுமே வழிகாட்டக்கூடியது அதுதான். புனித யாத்திரையில் கையில் இருக்கும் கோல். எங்க போறோம்? பரலோகம் போய்கிட்டு இருக்கோம். யுத்த வீரரின் கையில் இருக்கும் பட்டயம். எல்லாம் நமக்கு எல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒண்ணுதான் சாத்தான அட்டாக் பண்றதுக்கு. உன் குணத்தை பார்க்கணுமா? பைபிள்ல போய் பாரு. கிறிஸ்தவனின் குணப்பட்டியல், உன் குணத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. நீங்க போட்டு படிச்சு பார்த்தேன்னா, கடவுளே இதுல நிறைய பேர் இது எனக்கு பொருந்தாது அப்படின்னு தான் தோணும். உன்ன கிறிஸ்தவனின் குணப்பட்டியல் நீங்க போய் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் படிச்சாதான் தெரியும். இது ஒரு கிறிஸ்தவனின் குணப்பட்டியல். உன் குணத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. ஒரு பொக்கிஷ சுரங்கம், மகிமையான பாரதீஸ், பிரவாகித்தோடும் மகிழ்ச்சி நதி, ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. உங்ககிட்ட இருந்து அதிகமான பொறுப்பை எதிர்பார்க்கிறது. இந்த புத்தகம் நியாய தீர்ப்பு நாளில் திறக்கப்படும்.
உங்களது மகத்துவமான படிக்கு பலன் தரும். இதெல்லாம் பொக்கிஷங்க. நீங்க எழுதியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் மிகவும் முக்கியமானது. பாரதீஸ் மீண்டும் நிலைநிறுத்தப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது, பாதாள வாசலை பற்றி பறைசாற்றுகின்றது. இதுல இயேசுவை மையமாயிருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் இயேசு நாயகனாக உலாவர். வேதத்தை நீங்க எங்க பார்த்தாலும் இயேசுவுக்கு ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. நமது நன்மையே பிரதான நோக்கம், தேவ மகிமையே இதனுடைய முடிவு. உன் நிலைவெல்லாம் அந்த வேதம் ஆளுகை செய்யட்டும். உன் இருதயத்தை ஆளட்டும். உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் இப்படி கொண்டு வர்றேன்னா, இதை நீங்க படிங்க. யூ வில் பி ரியலி எக்ஸலண்ட். காணாமற் போனவர்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரம், பலவீனனை பலவீனனாய் மாற்றும், வியாதியஸ்தர்களை குணமாக்கும் மருத்துவர், மூழ்கினவர்களை தப்பிக்க உதவும் ஏணி, இருளான குகையில் ஒரு வெளிச்சம். நான் எப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இதை ஆயத்தப்படுத்து. எங்க இருந்து எடுத்துன்னு தெரியல. நிறைய ஆல்ட்ரேஷனும் நம்ம சொந்தமாகவும் பண்ணிருக்கிறது. அப்ப இந்த வேத புத்தகத்தை நீ வாசிக்க வேண்டுமானால் மெதுவாக வாசிக்க வேண்டும், அடிக்கடி வாசிக்க வேண்டும், ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த புத்தக பொருள் உங்க வீட்லயும் இருக்குது, என் வீட்லயும் இருக்குது. ஒரு நாள்ல இது நியாயத்திற்கு நம்ம வேதத்தை புரட்டுகிறவர்களுக்கு ஆக்கிலத்திற்கு உண்டு, அதுவும் உண்டு. விஞ்ஞானத்தினாலும் சரித்திரத்தினாலும் புதைப்பொருள் ஆராய்ச்சினாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமம். தெரியுமா? வேற ஒரு புத்தகமும் கிடையாது. நேற்றைய தினத்துல ஒரு சம்பவம் நடந்தது. இதை ஒன்றையும் கூட்டி குறைக்காதே, வாதை ஒன்றை தொடரும். 2 நாளைக்கு முன்னால இந்த துருக்கி தேசத்தினுடைய பார்லிமெண்ட்ல அங்க உள்ள எம்பி ஒருவர் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்றார், அல்லாஹ் will curse Israel. அல்லாஹ் இஸ்ரவேலை சபிப்பார் அப்படின்னு இப்போ நடக்கிற யுத்தத்துக்கு அவர் கோபத்தோட சொல்றாரு. அவர் சொல்ல அடுத்த நிமிஷமே கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக். he is very serious. அது ஒருவேளை ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கலாம். பட் நம்ம சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடக்கூடாது. அதுல ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. வாதை உன்னத்தை தொடரும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான். சிலருக்கு சாதாரண புத்தகம். எனக்கு என்னோடு கூட நடக்கும் ஒரு நண்பன் நெப்போலியன் போனபட் சொன்னார், மற்றவர்களுக்கு சாதாரண புத்தகமா இருக்கலாம். ஒரு விசுவாசி வேதாகமத்தை எல்லா புஸ்தகங்களுக்கும் மேலாக வைத்து விட்டு சொன்னார், வேதாகமும் ஞானத்திற்கெல்லாம் தலையானது. அப்போ ஒரு அவிசுவாசி சொன்னா, அதை எடுத்து புக்கை எடுத்து எல்லா புத்தகத்துக்கும் கீழே வச்ச உடனே அதே ஆளு சொன்னாரு, இது எல்லா புஸ்தகங்களுக்கும் அஸ்திபாரம். இன்னொரு ஆளு மத்தியில கொண்டு வச்சார் அந்த புக்கை தூக்கி, பைபிள நடுவுல, எல்லா புத்தகங்களுக்கும் நடுவுல. அப்ப அவரு சொன்னார், எல்லாவற்றிற்கும் மத்தியமும் இதுவே. உன் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 119 இருக்குது, உன் சத்துருக்களை காட்டிலும் உன்னை ஞானியாக்கும், மூப்பர்களை காட்டிலும் உன்னை ஞானியாக்கும், படித்தவர்களை காட்டிலும் உன்னை ஞானியாக்கும். பிள்ளைகளுக்கு அதனாலதான் நான் எப்பவுமே எந்த பிள்ளைகளுக்குமே நான் சொல்ல முடியும், 10 வயசுல இந்த பிள்ளைகள் வேதத்தை வாசித்தாங்கும் பொழுது 60 வயசுக்குள்ள ஞானம் அவர்களுக்கு வரும். அப்ப அவங்க 60 வயசு வரும் பொழுது 120 வயசுக்குள்ள ஞானம் ஆண்டவர் கொடுப்பாரு. பரலோக சமாதானம் உனக்கு சொந்தமாகும். வேதாகமும் உன் வாழ்க்கையின் மையமாகட்டும். ரட்சிப்பு என்னும் விருந்தை தேவன் தயார் பண்ணி
வேதாகமம் என்ற மேஜையில் படைத்துள்ளார். இத ஒரு நாள் நீங்க மறந்து போகாது. ஆண்டவர் உபாகமத்துல பாத்தீங்கன்னா 27ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பூமி எருசலேமுக்கு போகும்பொழுதே சொல்லி கானான் தேசத்துக்குள்ள போகும்போதே சொன்னார், நீங்க கெர்சீம் மலையிலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையிலிருந்து சாபத்தையும் பேசுங்கள். நமக்கு முன்னால ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. பாருங்க 27ஆம் அதிகாரத்துல பாருங்க, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சி மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இதுங்க கெர்சி மலையில ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டும். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நாப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக தொழிலாளியாகிய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர். தெளிவா இருக்கு. இங்க உபாகமம் 27, 28 தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றேன் இங்க நீங்க பாருங்க 28 அதே மாதிரி உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14 வசனங்கள்ல 26 ஆசீர்வாதங்கள். ஆனா 54 வசனங்கள்ல 114 சாபங்கள். இந்த 2 அதிகாரமும் நான் ஒரே ஒரு 28 அதிகாரம் உங்களோடு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, நான் உதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி நான் கவனமா இருக்கும்படி அவர்கள் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுதான் இன்னைக்கு ஏன் இஸ்ரேல் தேசம் இவ்வளவு மேன்மையா இருக்குதுன்னா கீழ்ப்படுகிறாங்க. நாமளும் கீழ்ப்படிய வேணும். நிறைய பேர் நம்மள பொறுமாதி இந்த புகையெல்லாம் போட்டு ஆட வச்சு ரெண்டு கைத்தட்டி கும்மாளம் போட்டுட்டு ஏதோ நம்ம ஹோலியா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி நம்ம சாபத்தின் பிள்ளைகளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல. தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இதெல்லாம் புத்தக சுருளில உள்ளது, எங்கே உள்ளது இல்ல. அதுதான் இந்த புத்தக சுருள். இந்த நாட்கள்ல சுருளா இல்லாம புத்தகமா இருக்குது. இதுவும் உங்க வீட்டுல பறந்து வந்து கொண்டுதான் இருக்குது. இதுக்கு நீங்க தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய சந்ததிகளை தலைமுறையாக தேவன் ஆசீர்வதி உங்கள இருந்து மகத்துவமான பிள்ளைகளை எழுப்புவோம். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூட பிசக்கிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லாம் முறியடிக்கப்படும். ஒரு வழியா உனக்கு எதிராக வந்தா 7 வழியா ஓடி போவார்கள். உன் களஞ்சியத்திலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தில் உன்னை கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். நல்ல பொக்கிஷாலத்துல திறந்து வானத்தை திறந்து பொக்கிஷத்தை கொடுப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் உதிக்கிற விதிகளுக்கு யாவையும் விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இதெல்லாம் நான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை. வாஸ்து உங்களுக்கு புரிய வைக்கிறது. இதெல்லாம் செவி கொடுத்து நடந்தால் வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆனா அவருடைய சத்தத்திற்கு 15ஆம் வசனம், செவி கொடாதே போவாயில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள். பட்டணத்துல சாபம், வெளியில சாபம், கூடையும் ஆப்பு செய்கிற தொட்டியில சபிப்பு, கற்பத்தின் கனியில சபிப்பு, நிலத்தின் கனியில சபிப்பு, ஆடு மாடுகள்ல சபிப்பு, வருகையிலும் போகையிலும் சபிப்பு. ஏன்
வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல நாம் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் உன்னை நிர்மூலமாக மட்டும் கொள்ளை நோய் என்னை பிடித்துக் கொள்வார். பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் துஷ்டம் இருக்கும். இது வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா இது அப்படியே ஜனங்களை அழித்து கொல்லுவதை பார்க்கலாம். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ. அதுக்கு நாம பட்டு விடக்கூடாது. இந்த புத்தக சூழல் அங்க மாத்திரம் அல்ல, சகரியா புத்தகத்துல இன்னைக்கு நமக்கு வீடுக்குள்ள இருக்குது. ரோட்ல போகக்கூடியவனை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்க மாட்டார். கிறிஸ்துவை அறியாதவன்ட்ட இதெல்லாம் கேட்க மாட்டார். அது வேற காரியம். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறிந்தவன், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவர் வருகையில குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். நம்மை கரப்படுத்துகிற காரியங்கள் தான் இன்னைக்கு சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒன்னே போதும், எல்லாம் கச்சடா வந்துகிட்டு இருக்குது. இவைகளின்படி இந்த கண்ணுனால இப்ப நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணுமானா, நான் இந்த இதை போதிக்கணுமானா, என் இருதயமும் சிந்தனைகளும் ஆண்டவருடைய சமூகத்துல சுத்தமா இருந்தாதான் இந்த சுத்தமான வேதத்தை குறித்து நம்ம போதிக்க முடியும், தியானிக்க முடியும். என் சிந்தனை எல்லாம் வேற இதுலயும் அவசியமில்லாத உலக காரியங்களிலையும் தேவையில்லாத காரியங்களில என்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுதல்களை கொடுக்க மாட்டார். நிறைய பேரை தான் போய் பிரசங்க உடனே போய் பைபிள் எடுப்பாங்க, தியானிப்பாங்க. சொல்லிருக்கா கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கர்ச்சிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாமோ என்ற வகை தேடித்திருக்கு. உன் தலைக்கு மேலுள்ள வான வெண்கலமும் பூமி இரும்புமா இருக்கும். இதெல்லாம் சாபங்கள். உன் தேசத்துல கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். எப்படி ஒரு தோட்டம், அழகான தோட்டம், மலர் தோட்டம், சங்கீதம் உள்ள வாசிக்கிறோம், நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்ட அலர் செடி. அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ள போகும்போது நல்ல தோட்டமா இருந்தா தண்ணீர் எல்லாம் பாய்ச்சி, ஒரு பக்கம் ரோஜா செடி, இன்னொரு பக்கம் முல்லை, இன்னொரு பக்கம் நல்ல பயிர்கள், நல்ல பச்சை 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 பச்சைன்னு தோட்டம் இருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரிதான் ஒரு வீடு. தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாக ஒரு அல்லேலூயா ஒலிவ மர கன்றுகளை போல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட கணவர்களாக, மனைவிகளாக, பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக நம்ம மாற்ற வேணுமானால் நம்ம வீட்டுல இந்த புத்தக சுருள் செயல்பட வேண்டும். இதை நீங்க கட்டாயப்படுத்துங்க. பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ வாசிக்க சொல்லுங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மாத்திரம் போனா போதும். அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குது என்பது தெரிய வேண்டும். உன் படம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். எய்த்துள்ள எரிபந்த பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார், நீ குணமாகாதபடி. புத்தி மயக்கம் சில இடங்கள்ல பார்த்திருக்கீங்களா? குடும்ப சாபங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி மயக்கத்தை கொண்டு வந்துடும். குருட்டாட்டத்துல இருப்பாங்க, மன திகைப்புல வாதிப்பார். சிலவங்களை பார்த்தா சொல்லுவாங்க, இது இந்த குடும்ப சாபம் பார்த்துக்காங்க. எஸ், குருடன் அந்தகாரத்துல தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலில் தடவி கொண்டு திருவார். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். நீ வேதத்தை வாசித்து உன்னுடைய குணம் சரிப்படவில்லை ஆனால், உங்களை சொல்லல, ஆனா இது ஒரு எச்சரிப்பு. உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமா இருப்பான். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறு ஒருவன் கொண்டு போய்விடும். வீட்டை கட்டுவாய், நீ குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், பலனை அனுபவிக்க மாட்டாய். கண்களுக்கு முன்பாக மாடு அடிக்கப்படும், கழுத கொள்ளையிட்டு கொண்டு போகணும். உன் ஜாதி, உன் குமாரனும் குமார்த்திகளும் அந்நிய ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதான் நடந்துச்சு. அவர்கள் காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பூத்து போ. இவைகளெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார், நடந்துச்சு.
இதெல்லாம் நான் திரும்ப எல்லாத்தையும் நான் வாசிக்க. அதனாலதான் சொன்னேன், 28வது அதிகாரத்துல 54 வசனத்துல 114 சாபங்கள். ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்புக்கு நாம் போய் நிற்க வேண்டும். அதனால பவுல் எழுதுகிற, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். ஒண்ணு சாபம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணும். அவர் சொல்றாரு, நாங்கள் கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. நீ சத்தியத்தை கேட்டன்னா உனக்கு ஜீவ வாசனையாக இருக்கும். நீ கீழே கெட்டு போனா உனக்கு மரண வாசனை. யாரும் தப்பி வைக்க முடியாது. இந்த சாபத்திற்கு தப்பி வைக்க வேண்டுமானா ஒரே ஒரு இதுதான் உண்டு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். சங்கீதம் நம்மள வாசித்த, நீ உன்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னை சத்துருக்களில் அதிக ஞானம் உள்ளவர். உன் வாத்தியார காட்டில நீ அதிக உன்னுடைய சாட்சிகளின் தியானமா இருக்கிறபடியால் போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கல ஞானம் உள்ளவனா இருக்கு. பொல்லாத வழிகளை விட்டு நான் என் கால்களை விலக்குகிறேன். இந்த வசனம் அவ்வளவு முக்கியமானதுங்க. உங்க வாத்தியார காட்டிலும் ஸ்மார்ட்டா இருப்ப. பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க பிளீஸ், பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ. அதனாலதான் நம்ம தேவ நீதிமன்றத்துல மனிதனின் கடைசி நாள். அப்பொழுது அவர் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பொங்கல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இந்த புத்தகம் திறக்கப்படும். அது புத்தக சுருளோ கிரியைகளின் புத்தமோ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு அதுக்கு பேரு. அங்கு புத்தகம் உண்டு, ஜீவ புத்தகம், மற்றொன்று புத்தகங்கள். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், 2 பேரும் எழும்போம். தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருப்பாங்க. இது 2 பேரும் எழும்பி நிக்கணும் ஆண்டவருக்கு முன்னால. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்ன ஒரு புத்தகம் திறக்கப்பட்டது. அதுதான் முதல்ல உங்க பேர் அங்க எழுதப்படணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வேணும். சும்மா அங்க பேர் எழுத முடியாது. உங்க பேர் அதுல அங்க சும்மா வராது. ஜீவ புத்தகத்துல, புக் ஆஃப் லைஃப், ஜீவ புத்தகத்துல பேரு இருக்கணும். அதான் என்ட்ரி டிக்கெட். நோ டவுட் அபவுட் இட். என்ட்ரி டிக்கெட் அதான் எல்லாம் அதுக்குதான் கொடுக்கிறார் இந்த புத்தக சொல்ல. நான் முதல்ல வாசிறேன் இந்த வேத புத்தகத்தை பற்றி. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. முதல்ல அந்த ரத்த சிந்தப்படணும். அடுத்ததுதான் கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு. என்ட்ரி முடிஞ்சாச்சு. இந்த கிரியைகள் தான் ஆண்டவர் அனுப்புகிறார். நீ திருடனா இருந்தா, பொய் ஆணையிட்டா எல்லாத்துக்கும் தக்கதாக தண்டனை உண்டு. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். எல்லாம் போயிடும். எவெல்லாம் எழும்பி நிற்கிறானோ, எவெல்லாம் பாவத்துல இருக்கிறானோ எல்லாரும் நிற்பான். நல்லவனும் கெட்டவனும் எழும்பி நிற்பான். அதுக்கப்புறம் மரணம் கிடையாது, பாதாளமும் கிடையாது. 2 அக்கினி கடலுக்கு போயிடுது. இதான் நியாய தீர்ப்பு கடைசியில நடக்கிற காரியங்கள். இதே அக்கினி கடல்ல தான் ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டாகிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில். இப்போ சாத்தான் அங்க தள்ளப்படுகிறான்.
ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டவன். எதுக்கு இந்த புத்தக சுருள் நமக்குள்ள இருக்குதுன்னா, இதெல்லாம் நம்ம நிறைவேற்றி பரலோகத்துல போய் சேரணும். 2ஆம் மரணம் உனக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு 2வது மரணம் கிடையாது. அவர் வரும்போது நம்ம ஒண்ணு எடுத்துக்கொள்ளப்படணும், அல்லது மரித்தால் உயிர் தள்ள வேண்டும். அதனாலதான் ஒண்ணு புத்தகங்கள் திறக்கப்பட்டன, 2வது இதுதான் புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். நாம பேசின வார்த்தை, மனசாட்சியின் புத்தகம், நிறைய புத்தகம் இருக்கு விளக்கம், அதெல்லாம் நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எடுத்தேன். எல்லா புத்தகங்கள்லையும் தக்கதாக இருக்கும். பிறகு ஜீவ புத்தகமும் திறக்கப்பட்டது. சில புத்தகங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேங்க அவருக்கு பாருங்க. புத்தகங்களும் மனசாட்சியின் புத்தகம், வார்த்தைகளின் புத்தகம், அந்தரங்க செயல்களின் புத்தகம், கிரியைகளின் புத்தகம், ஜீவ புத்தகம். இதுல அக்னி கடல்ல சாத்தான், கள்ளத்திற்கு தரிசி, அந்தி கிறிஸ்து, பூமி, சமுத்திரம், பாதாளம், மரணம், அவிசுவாசி எல்லாரும் போய் ஜீவ புத்தகத்துல பேர் இல்லாதவன் எல்லாரும் போச்சார். இதுதான் இந்த புத்தக சுருளுடைய வேலை. ஆண்டவர் இதுக்குதான் நமக்கு இந்த புத்தக சுருளை கொடுத்திருக்கிறார், சும்மா இல்ல. நீங்களும் நானும் எங்க போய் சேர வேணும்? பரலோகத்துல போய் சேர வேணும். அதற்கு உண்டானதுதான் இந்த சுருள், புத்தக சுருள். It is to edify us, it is to prepare us, it is to take us to heaven. நம்ம பரலோகத்துல கொண்டு சேர்க்க வேணும், பரிசுத்தனாய் வாழ வேணும். இந்த நாட்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா 4-5 பாட்டை பாடி அல்லையா போட்டு அந்நிய பாஷை போட்டு அது இல்லை. இல்லைன்னா இந்த புத்தக சுருள் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிடும். யோவான் 10 இருக்கும்போது அந்த சொன்ன அந்த புத்தக சுருளை எடுத்து சாப்பிடு. வாய்க்கு இனிப்பா இருக்கும், அப்புறம் போய் கசக்கும். அதான் நியாயத்தீர்ப்பு. ஆவியானவர் கொடுத்திருக்கிறது அதுதான் நியாயத்தீர்ப்பு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படுவையாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியானவர் சொல்வார், ஏய் நீ செய்யறது பாவண்டா, இது தப்புப்பா, நீ செய்யாத. பாவத்தை குறித்தும். அடுத்தது நீதி, இதை செய். பாவத்துல நீதி செய்யாத. அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ இதை செய். ஒருவேளை நான் செய்யலன்னா நியாய தீர்ப்பு. இது இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய வார்த்தைகளும் கூட நமக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீ கேட்ட வசனங்கள் நம்ம நியாய தீர்ப்பு செய்யும். தேவ ஆவியானவர் நம்ம நியாய தீர்ப்பு செய்வார். பிதாவாகிய தேவன் நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு நிறுத்துவார். ஆண்டவராய் இயேசு நியாய தீர்ப்பு திருத்துவார். ஒருவேளை நீ நாம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ரகசிய வரிவேலை எடுத்துக்கொள்ளப்படுமானால் அங்கே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பு. கடைசிதான் வெள்ளச்சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இப்ப எதுக்கு இந்த சகரியா புத்தகத்துல இந்த புஸ்தக சொற்களை காட்டினாருன்னா, நீங்க ஆலயம் கட்ட வந்திருக்கிறீங்க, obey the word of God. இல்லைன்னா உங்களுக்கு சாபம் கடந்து வரும். நீங்க செய்யறது தேவனுடைய வேலை. இந்த உலகத்துல நீங்க என்ன டாக்டரா இருங்க, இன்ஜினியரா இருங்க, என்னவும் சம்பாதிங்க, பட் we are all missionaries. நாம ஒழுங்கா இல்லாதனாலதான் இஷ்டப்படி எல்லாம் சாமிகளும் அதுவும் இது வந்து நம்மள கிறிஸ்தவெல்லாம் சரியில்லாதனாலதான் இன்னைக்கு எல்லா விதமான குழப்பங்களும் இருக்கு. நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவர். பிள்ளைகளை கொடுத்து, கணவர், மனைவி, குடும்பம் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28 படிச்சீங்கல்ல, சாபங்கள் எல்லாம்
சில காரியங்கள்ல கீழ்ப்படினா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம், கீழ்ப்படிதல் மட்டும்தான் எதிர்பார்க்க. நீ கீழ்ப்படின்னு அவன் ஆசை. அதனாலதான் ரெண்டும் உங்களுக்கு முன்னால நான் வைக்கிறேன். எது வேணுமோ எடுத்துக்கா. ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? இல்ல நான் பழைய வாழ்க்கையில தான் வாழ்வேன், பேசுறபடிதான் பேசுவேன், நடக்கிறபடிதான் நடப்பேன். ஆனா ஆசீர்வாதம் வேணும்னா அவர் ஆசீர்வாதம். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்புமா இடத்துல ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும், ஆண்டவரே எனக்கு இந்த பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் விட்டு விடக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பங்களுக்காக ஜெபம். எல்லாரும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபம். உங்க பேர்களை சொல்லி, என் பிள்ளை எப்படி வரணும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் உண்மை அறிகிறார்களோ வளரும், எல்லாம் படிக்கிறாங்களோ, டாக்டரோ இன்ஜினியர், அதை காட்டிலும் மேலாக தேவனை அறிகிற அறிவில என் பிள்ளைகள் விருத்தி அடையணும் ஆண்டு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டு. புத்தக சொருள் சாபத்தை கொண்டு போகக்கூடாது, ஆசீர்வாதங்களை மாத்திரம் கொண்டு போகணும் ஆண்டு. கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணுமா. அநேகர் தங்களுடைய நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless everyone, Father. ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்துல கடந்த பிறகு சில சமயம் தாமதிக்கானால் கர்த்தர் செய்வோம். நம்ம கீழ்ப்படிகிறது வரையில காத்து கொண்டிருக்கும். கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வாசலை நமக்கு தரும். That is outright, straight forward. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க. பலவீனங்களை எடுத்து போடு. எல்லாரும் சொல்லுங்க, பலவீனத்தை எடுத்து போடுங்க. தலையில கை வை. உண்மை போல மாற்றுங்க. ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுங்க ஆண்டவர். உங்களுடைய சந்ததிகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாச்சு. உங்களுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தும். வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இவர்களையும் உடைய சந்ததிகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு இருப்பது நாம் மயப்படும். அன்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமம் பேசு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். Thank you all for coming.